வணக்கம். என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நேசம் 20. அறுவை சிகிச்சை சுமூகமாக நடந்தது. ராஜசேகர் உடல் நிலையாக இருப்பதாக டாக்டர் பார்வதி மற்றும் மீனாட்சிக்கு உறுதியளித்தார். மேலும் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்றும் கூறிவிட்டார். நிம்மதியடைந்த மீனாட்சி தன் தாய்க்கு துணையாக அவருடன் இருக்க முடிவு செய்தாள். தாய்க்கு துணையாக உணவு செய்து கொண்டு வருவதும் அங்கேயே தங்குவதுமாக என்று இருந்தவள் வர்மாவின் வீட்டை அணுகவில்லை. அவள் வீட்டிற்கே சென்று வந்தாள். அவளை பொறுத்தவரை வர்மா தனக்கு இத்தனை தூரம் உதவியதே பெரிது என்று நினைத்துக் கொண்டாள். மேலும் வர்மாவின் தற்காலிக மனைவி என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு தேவையற்ற சலுகைகளை அனுபவிக்க விரும்பவில்லை அவள். அதனால் அவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அலுவலகத்திலும் நீண்ட விடுமுறை எடுத்துக்கொண்டாள். ஆனால் இங்கு வர்மாவுக்குத்தான் மீனாட்சியின்றி அவன் பாடு திண்டாட்டமாய் போனது. ஆடம்பர வில்லாவில் வர்மா தனது அறையில் ஒரு ஃபைலை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவனது அந்த அறை சில மாதங்களுக்கு முன் மீனாட்சியுடன் பகிர்ந்து கொண்ட குட்டி குட்டி சூடான வாதங்கள் மற்றும் மென்மையான தருணங்களின் நினைவில் எதிரொலித்தது. அவன் அறையில் காலையில் குடித்து முடித்து கழுவப்படாமல் இருக்கும் டீ கப்புகள், ஆங்காங்கு அவன் கண்ணில் படும் அவள் கூந்தல் முடிகள், அவன் ட்ரெஸ்ஸிங் மேஜையில் சிதறி கிடக்கும் அவள் காதணிகள், அலங்கார சாதனங்கள், கண்ணாடியில் ஒட்டியிருக்கும் அவள் நெற்றியை அலங்கரிக்கும் ஸ்டிக்கர் பொட்டுகள், சோஃபாவில் மடித்து கிடக்கும் அவள் இரவு உடைகள், டவல்கள், வாஷ்ரூமில் அவள் சோப்பின் நறுமணம் என்று அவன் இப்போது அனைத்தையும் இழப்பது போல் வெறுமையாக உணர்ந்தான் வர்மா. அந்த வெறுமை வர்மாவை இப்போது மூச்சு திணற வைத்தது. அவளுடன் சண்டையிட்டுக் கொண்டாவது அவள் அருகாமை தேவைப்பட்டது அவனுக்கு. என்னதான் வேலை சம்பந்தமான அறிக்கைகளை படிப்பதன் மூலமோ அல்லது தொலைக்காட்சியில் சேனல்களை தொடர்ந்து மாற்றுவதன் மூலமோ அல்லது வியர்க்க விறுவிறுக்க ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்வதன் மூலமோ அவனால் மீனாட்சியின் எண்ணங்களை ஒதுக்க முடியவில்லை. வீட்டில்தான் இப்படி என்றால் அலுவலகத்தில் அவன் கண்கள் நொடிக்கொரு முறை மீனாட்சியின் இருப்பிடம் சென்று திரும்பி பெருமூச்சொன்றை வெளிவிட்டுக் கொண்டது. அவனுக்கே அவன் போக்கை நினைத்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வேண்டாத மாற்றான் மனைவியை தன்னுடனேயே இருத்திக் கொள்ள விரும்புகின்றானா? அவனுக்கே தெரியவில்லை. வீர் அவன் உயிருடன் இருந்தால் அவன் எண்ணம் பழிப்பது சாத்தியமில்லை என்பதும் அவனுக்கு தெரியும். எரிச்சலுடன் தன் ஃபைலை மூடியவன் எப்போதும் மீனாட்சி அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி கண்களை திருப்பினான். அவனையும் அறியாமல் பெருமூச்சு வெளியேறியது. அதற்கு மேல் அங்கு அமர முடியாமல் எழுந்து பால்கனியை நோக்கி நடைபோட்டான் வர்மா. பால்கனியின் கைப்பிடியில் கையை ஊன்றி வானத்தில் மிளிர்ந்த நட்சத்திரங்களை விரித்தான் வர்மா. மாற்றான் மனைவியை தன்னுடனேயே இருத்துக் கொள்ள மனம் துடித்தது. இதற்கெல்லாம் முதல் கேள்வியாக வீராவுக்கு என்ன ஆனது? அவன் இப்போது உயிருடன் இருக்கின்றானா, இல்லை அந்த விபத்தில் இறந்து விட்டானா? அவன் உயிருடன் இருக்கின்றானா என்று தன்னையே கேட்டுக்கொள்ளும் போது அவன் மனம் வேதனையில் துடித்தது. இறந்து விட்டானா என்று கேட்டுக்கொள்ளும் போது மனதில் மெல்லிய இதம் பரவியது. இதில் எவ்வளவு பெரிய சுயநலம் என்று அவன் மனதுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அந்த சுயநல எண்ணத்தை அவனால் துளியும் மாற்ற முடியவில்லை. சுயநலம் சில நேரங்களில் சரி என்று மனம் அடித்துச் சொன்னது. இதுவரை மீனாட்சி கூறிய கதையை, அதாவது அவள் காதல் கதையை நினைத்து பார்க்கும்போது வீரா மீனாட்சி இருவருக்கும் இடையிலான ஆழமான காதல் தெளிவாக தெரிகிறது. தன்னையே கொடுக்கும் அளவு மீனாட்சிக்கு அவன் மேல் காதல் இருந்ததை வர்மாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வீராவின் நினைவில் இருந்து மீனாட்சியை மீட்பது என்பது இயலாத காரியம் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்த ஒன்று. ஆனாலும் அவன் மனம் மீனாட்சியின் அருகாமையை தேடுகிறது. அவளை தன்னுடனேயே தக்க வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறது. அவளுடன் தன் எஞ்சிய வாழ்நாளை மகிழ்ச்சியாக கழிக்க விரும்புகிறது. நீ என்ன சாடிஸ்டா என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் ஒரு நிலையில். வீரா அவன் உயிரோடு இருந்தால் இப்போது எங்கே இருக்கின்றான் என்ற கேள்வி அவன் மனதை அரித்தது.
இந்த கேள்விக்கான பதில் ஒன்றே அவன் எண்ணத்தை மாற்றும் என்று நன்கு உணர்ந்தான் வர்மா. வலிமை வாய்ந்த தொழிலதிபன், இப்போது தனது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிப்போன பெண் தன் அருகில் இல்லாமல் தன் சுயத்தை இழந்த ஒரு பித்தனை போல் உணர்ந்தான் வர்மா. இப்படி மனச போட்டு குழப்புறதுக்கு பேசாம அவகிட்டயே நேரா கேட்டா என்ன என்று தோன்ற, அதுதான் சரி, நாளை காலை முதல் வேலையா மீனாட்சிய பார்த்து மீதி கதையையும் கேட்கணும் என்று முடிவெடுத்தான் வர்மா. அன்று காலையில் குளித்து முடித்து அலுவலக வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மீனாட்சியின் வீட்டை நோக்கி பயணமானான் வர்மன். ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் இலகுவாக மடித்துவிட்ட வெள்ளை வண்ண முழுக்கை சட்டை கையை கைமுட்டி வரை மடித்துவிட்டவாறு அவனது கருப்பு வண்ண காரில் மீனாட்சியின் வீட்டின் முன் நின்றான் வர்மா. முதன் முறை ஆரியனுக்காக அவள் வீட்டில் காலடி எடுத்து வைத்த ஞாபகமும் அன்றிருந்த மனநிலையும் அதற்கு நேர்மாறாக இப்போதிருக்கும் மனநிலையும் அவனுக்கு அப்படியே முரணாக இருந்தது. அன்று காரை விட்டு இறங்கியதும் வீட்டையும் அதன் சுற்றுப்புற தூய்மையையும் நோட்டமிட்ட வர்மாவின் கண்கள் இப்போது மீனாட்சியை மட்டுமே தேடுகின்றன. தன்னை நினைத்தே ஆச்சரியமாக உணர்ந்தான் வர்மா. இதழ்கள் தானாக சிரித்துக் கொண்டன. காரை மீனாட்சியின் வீட்டின் முன் நிறுத்தியவன் உள்ளே நுழைய காரின் சப்தம் கேட்டு பார்வதி ஓடி வந்து கதவை திறந்தாள். வாங்க மாப்ள, வாங்க என்றபடி பார்வதி வரவேற்பாக புன்னகைத்து வர்மாவை வீட்டின் உள்ளே அனுமதித்தாள். அவன் முன்பு அமர்ந்த அதே மர சோஃபாவில் அமர்ந்தவன், மாமா மாமா நல்லா இருக்காங்களா அத்தை, நான் பார்க்கலாமா என்றான் இலகுவாக. நல்லா இருக்கார் மாப்ள, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டாரு, அதனால அதிகமா வெளியே வர்றதில்ல, அவர் ரூம்ல தான் இருக்கார், வாங்க மாப்ள என்று வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளை போட்டு அழைத்து ராஜசேகர் அறையை நோக்கி நடக்க வர்மா பார்வதியை பின்தொடர்ந்தான். ராஜசேகர் அறையில் இருந்த மீனாட்சி வர்மாவை கண்டு ஆச்சரியமாக புன்னகைத்தபடி வாங்க என்றாள். அவளுக்கு மெல்லிய தலையசைப்பை கொடுத்தவன் அவள் எடுத்துக் கொடுத்த நாற்காலியை புறக்கணித்துவிட்டு ராஜசேகர் அருகில் கட்டிலில் அமர்ந்தான். ராஜசேகர் அருகில் அமர்ந்தவன், எப்படி மாமா இருக்கீங்க என்றான் அவன் குணத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட குரலில். மெலிதாக புன்னகைத்த ராஜசேகர் எல முற்பட, ஐயோ வேண்டாம் மாமா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அது உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல என்றான் வர்மன். வாங்க மாப்ள, ரொம்ப நல்லா இருக்கேன். பார்வதி சொன்னா நீங்க தான் ஒரு புள்ள மாதிரி நின்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டீங்கன்னு. ரொம்ப நன்றி மாப்ள என்று மனதார கையெடுத்து கும்பிட்டு நன்றி உரைக்க அவர் கும்பிட்ட கையை தன்னிரு கை கொண்டு ஆதரவாக பிடித்து கீழே இறக்கியவன், ஐயோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க மாமா, நான் என் கடமையத்தான் செஞ்சேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல, உங்க ஆரோக்கியம்தான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்றான். வர்மாவின் இயல்பான நடத்தை, அவன் அமர்ந்திருந்த இடம் மற்றும் அவனது மாமா அத்தை என்ற உரிமையான அழைப்பை மீனாட்சியால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. இது அவளுடன் எப்போதும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் தேல் கொடுக்கு நாக்கு கொண்ட வர்மா அல்ல. இது அவளுடைய குடும்பத்தை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்ட வர்மன். மீனாட்சியின் எண்ணங்களுக்கு இடையூறு விளைவிக்க பார்வதி, மீனா மாப்பிள்ளைய ரூமுக்கு கூட்டி போமா, நான் காஃபி போட்டு கொண்டு வர்றேன் என்றார். மீனாட்சி சற்றே தயங்கினாள். வர்மாவை பற்றித்தான் அவளுக்கு தெரியுமே. மீனாட்சியின் இந்த நடுத்தர வீட்டில் 5 நிமிடங்களுக்கு மேல் அவனால் இருக்க முடியாது என்று. சரிங்க மாமா, அத்தை சொல்றதும் சரிதான், நான் இங்க இருந்தா உங்க கூட ஏதாவது பேச வேண்டி வரும், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் மீனாட்சி ரூம்ல இருக்கேன் என்றபடி எழுந்து அறையை விட்டு வெளியே சென்றான் வர்மா. வர்மாவின் பதிலில் மீனாட்சி விழிக்க அறையை விட்டு வெளியே சென்றவன் தன்னை பின் தொடராதவளை மீனாட்சி என்று அழைத்தான். வர்மா மீனாட்சியின் அறைக்கு செல்ல திரும்பியதும் யோசனையில் இருந்தவளை வர்மாவின் அழைப்பு திருப்பியது. இதோ வந்துட்டேன் என்று கூறியபடி அறையை விட்டு வெளியேறினாள் மீனாட்சி. வர்மாவை குழப்பமாக பார்த்தபடியே அவனை கடந்து அவள் அறைக்கு வழிகாட்டி முன்னே சென்றாள் மீனாட்சி. மீனாட்சி அவளது அறையை திறந்தபோது சற்றே குனிந்து அந்த தாழ்வான நிலைப்படி கொண்ட அறைக்குள்
அந்த அறையை தன் கூர்மையான கண்களால் ஸ்கேன் செய்தபடி உள்ளே நுழைந்தான் வர்மன். சரியாக அடுக்கப்படாத புத்தகங்கள், மேஜையில் இருந்த அவள் கைக்கடிகாரம், அவள் அலங்கார சாதனங்கள், அவள் பள்ளி பருவத்தில் செய்த தோரணங்கள், சுவர் அலங்காரங்கள், அவள் சிறுவயது புகைப்படம், தவழ்வது போல் ஒன்று, அடுத்து பூ பெய்திய போது மாலையும் கழுத்துமாக எடுத்த புகைப்படம், அடுத்து இரட்டை ஜடையுடன் பாவாடை தாவணியில் எடுத்த புகைப்படம், கடைசியாக கல்லூரியில் அவள் எடுத்த புகைப்படம் என்று பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி அந்த 10க்கு 10 அறையை சுற்றி புன்னகையுடன் பார்த்து கொண்டே வந்தான் வர்மா. இறுதியாக கட்டிலில் அவன் கண்கள் நிலைத்தது. மடிக்கப்படாத அவள் உடைகள் கட்டிலின் ஓரத்தில் கிடந்தன. அதில் கிடந்த உள்ளாடைகள் மேல் வர்மாவின் கண்கள் செல்ல, வேகமாக வந்தவள் சேலையோடு சேர்த்து உள்ளாடைகளை மறைத்து சுருட்டி கையில் எடுத்தபடி, சாரி சார், நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பேன் என்றாள் சங்கடமாக. மீனாட்சியின் கேள்விக்கு விடையளிக்காமல் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி மெல்லிய புன்னகையுடன் சுற்றிலும் பார்த்தான் வர்மா. பின் மேஜையில் இருந்த ரமணிச்சந்திரனின் வெண்மையில் எத்தனை நிறங்கள் என்ற புத்தகத்தை எடுத்து புரட்டினான். ஏனோ இதுவரை தறியேட்டு ஓடிய அவன் மனம் மீனாட்சியின் இயல்பான இந்த சிறிய அறையில் அவள் அருகாமையில் லேசாக உணர்வது போல் தோன்றியது. அதுவே அவனுக்கு பிடித்தும் இருந்தது. எங்கும் பெர்ஃபெக்ட், எதிலும் பெர்ஃபெக்டா இது? புத்தகத்தை புரட்டியபடியே, உன்கிட்ட இதை விட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிற காதலி என்றான் வர்மா கிண்டல் துணியில். மீனாட்சி தனது கையில் வைத்திருந்த புடவையை தன்னோடு இருக்கியபடி, நான் அப்பாவை பாத்துக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்தேன், அதான் சுத்த செய்ய நேரம் இல்ல என்றாள் உதட்டை வளைத்து. வர்மா புத்தகத்தை மேஜையில் வைத்துவிட்டு மீனாட்சியை நோக்கி திரும்பி மென்மையாக புன்னகைத்தவாறே, ஆமாமா, இல்லனா நீட் அண்ட் கிளீன் தான் எப்பவுமே என்று தலையை ஆட்டியபடி மெல்லிய கிண்டல் சிரிப்புடன் கூறினான். மீனாட்சி கண் சிமிட்டினாள். எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை. வர்மாவின் இந்த திடீர் மாற்றத்தில் சிந்தனையில் ஆழ்ந்தாள். பின் சில நிமிட அமைதிக்கு பின் தேங்க்ஸ் என்றாள். வர்மா நிமிர்ந்து அவள் முகம் பார்க்க, அப்பாவுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு என்றாள். ஓன் தேங்க்ஸ் நான் கேட்கவே இல்லையே என்றான் வர்மன். நான் சொல்லுவேன் என்றவளை கண்டு சிரிப்புதான் வந்தது வர்மாவுக்கு. வர்மா மெல்ல அறையை சுற்றி பார்த்தபடி கட்டிலில் அமர்ந்தான். சோ இதுதான் உன்னோட ரூமா? ஆமா. உங்க பாத்ரூம் சைஸ் தான் என் ரூம், போதுமா? எனக்கு தெரியும் வர்மா சார், இங்க உங்களால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதுன்னு. எனக்காக நீங்க ஒன்னும் இங்க என் அம்மா அப்பா கிட்ட நடிக்க வேண்டாம். சரியான நேரத்துல எங்களுக்கு உதவுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அப்பா ஆபரேஷனுக்காக கொடுத்த பணத்தையே நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியல. நான் கேட்டேனா என்ற வர்மாவின் கேள்விக்கு, நீங்க கேட்கலனாலும் என்னால கொடுக்காம இருக்க முடியாது சார். அதுக்காக காலம் முழுக்க உங்க கம்பெனியில உங்களுக்காக தான் வேலை பார்க்கணும் போல என்றாள் சலிப்பாக. அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன், ஆமாமா, காலம் முழுக்க எனக்காக மட்டும்தான் நீ வேலை செய்யணும் என்றான் ஒரு மாதிரி குரலில். என்ன சார் என்றவள் புரியாமல் மீண்டும் கேட்க, ஒன்னும் இல்ல, உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றவன் அவள் முகத்தை பார்த்தபடியே, என்ன டெரஸ் கூட்டி போ என்றான். ஏனோ அவள் கதையில் வந்த அவள் வீட்டின் டெரஸை பார்க்க வர்மாவுக்கு ஆவல் பிறந்தது. அவன் கூறிய இடத்தை கேட்டவள் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அதற்குள் பார்வதி கையில் காஃபி கப்புடன் நுழைய அவரிடமிருந்து அதை வாங்கிய மீனாட்சி வர்மாவிடம் கொடுத்தாள். தேங்க்ஸ் அத்த என்ற வர்மாவும் இலகுவாக அதை வாங்கி அருந்தி முடித்தவன், போகலாமா என்றான் எழுந்தபடியே. கண்களை விரித்தவள், வாங்க என்றபடி வர்மாவை மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றாள் மீனாட்சி. வர்மா மொட்டை மாடியில் காலடி எடுத்து வைத்தான். சீரற்ற கான்கிரீட் தரை, துருப்பிடித்த உலோக கைப்பிடி என்று அனைத்தையும் அவன் கண்கள் ஸ்கேன் செய்தன. மாடிக்கு சென்றதும் அவன் கூர்மையான பார்வை ஒரு குறிப்பிட்ட மூலையில் நிலைத்தது.
மீனாட்சி கூறிய மறைவான இடம் இதுவாகத்தான் இருக்கும் என்று ஊகித்தவன் அங்குதான் வீரா மீனாட்சியிடம் அவன் காதலை பகிர்ந்து கொண்டான் என்பதும் அவர்கள் தனிப்பட்ட தருணங்களை பகிர்ந்து கொண்டதையும் நினைத்து அவன் தாடை இறுகியது. கோபம், விரக்தி, ஏக்கம் அல்லது ஒருவேளை பொறாமை போன்ற ஏதோ ஒன்று அவன் முகத்தை கடந்து சென்றது. சொல்லுங்க சார், என்கிட்ட நீங்க என்ன கேட்கணும் என்றாள் மீனாட்சி. வர்மாவின் கண்கள் அவள் கண்களை சந்தித்து பின் அவள் இதழில் நிலைத்தது. பின் அவன் எண்ணத்தை பிரதிபலிப்பது போல் அவன் வார்த்தைகள் கூறாக வெளிவந்தன. வீராவுக்கு என்னாச்சு? அவன் செத்துட்டானா என்றான் குரூரமாக அவள் முகத்தை பார்த்தபடி. வீரா உயிருடன் இல்லை என்றால் அவனுக்கு மீனாட்சியை அவனுடன் தக்க வைத்துக் கொள்வது எளிதுதானே. ஏற்கனவே அந்த எண்ணத்தில் இருந்தவனுக்கு இப்போது வீராவை முழுதாக நினைவூட்டிய அந்த மொட்டை மாடியை பார்த்ததும் வார்த்தை குரூரமாக வெளிவந்தது. வீராவை பற்றிய செய்தியை அவனுக்கு கூறும் ஒரே ஆள் மீனாட்சிதான். மீனாட்சியிடம் இருந்து வரும் அந்த வார்த்தைக்காகத்தான் அவன் இப்போது 2ஆம் முறையாக அதே கேள்வியை அதைவிட வெளிப்படையாகவே திரும்ப கேட்கிறான் மீனாட்சியிடம். அதிலும் மீனாட்சி மேல் புதிதாக தோன்றிய அவன் உரிமை உணர்வு அவனை அவ்வாறு பேச வைத்ததோ? மீனாட்சியின் முகம் அவன் கேள்வியில் உடனடியாக கடினமடைந்தது. அவள் கண்கள் கோபத்தால் விரிந்தன. சார், உங்க பேச்சு, நடத்தை எதுவுமே சரியில்லை. எல்லாமே புதுசா இருக்கு. நீங்க கேக்குற இந்த கேள்வி என்ன உயிரோட கொல்லுது. ஏன் வீரப்பத்தின உங்களோட நோக்கம் இதுதான்னா இந்த என்னோட மீதி கதைய உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்றவள் முகத்தை நன்றாக நிமிர்த்தி, விவாகரத்துக்கு அப்ளை பண்ண லாயர் கொடுத்த 6 மாசம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம நம்ம விவாகரத்துக்கு அப்ளை பண்ற வழிய பாருங்க என்றாள் மீனாட்சி உறுதியான குரலில். பாக்கெட்டில் கைகளை நுழைத்து அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன் அவன் அணிவித்த தாலியை பார்த்து பின் அவள் முகத்தை அழுத்தமாக பார்த்தபடி, மிச்ச கதை என்னன்னு தெரியாம என்னால இந்த விவாகரத்துக்கு ஒத்துக்க முடியாது காதலி. உனக்கு விவாகரத்து கொடுக்கவும் முடியாது என்றான் தீர்க்கமான குரலில். வர்மாவின் பதிலில் மீனாட்சியின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. இயலாமையில் வேகமாக படிகளில் இறங்கி அவள் அறைக்கு சென்றவள் கையில் நோட்டுடன் அவன் முன் திரும்பி வந்து நின்றாள். அவள், இதுதான் உங்க முடிவுன்னா என்னால இதுக்கும் மேல இந்த கதையை உங்ககிட்ட சொல்ல முடியாது. இந்தாங்க, நீங்களே படிச்சுக்கோங்க என்ற நோட்டு புத்தகத்தை அவன் கையில் திணித்தாள் அவள். மீனாட்சி நோட்டை கையில் கொடுத்ததும் அதை வேகமாக அவளிடமிருந்து பறித்தவன் முகம் விகசிக்க, நான் வர்றேன் என்று விட்டு வேகமாக படிகளில் இறங்கி ஓடிச் சென்றான் வர்மன். காரை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்றவனுக்கு அந்த குறுகிய நேரத்தை கூட கடக்க முடியவில்லை. கண்கள் அவனுக்கு அருகில் இருந்த இருக்கையில் ஜம்மென்று அமர்ந்திருந்த நோட்டு புத்தகத்தை தான் பார்த்தது. தாடை இறுக ஸ்டேரிங் வீலை ஒடித்து வாகனத்தை சாலையோரம் நிறுத்தியவன் வேகமாக நோட்டை எடுத்து புரட்டி ஒரு வழியாக தேடி பிடித்து மீனாட்சியின் கையெழுத்தில் இருந்த இறுதி அத்தியாயத்தை வாசிக்க ஆரம்பித்தான் வர்மன். விஷயம் கேள்விப்பட்டு மீனாட்சி அடித்து பிடித்து மருத்துவமனை நோக்கி விரைந்தாள். அங்கே வேகமாக ரிசப்ஷன் சென்றவளுக்கு பேச்சே வரவில்லை. வீரா வீரா என்றவளை புரியாமல் பார்த்தாள் ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த பெண். மேடம், உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ் என்றாள் எச்சிலை கூட்டி விழுங்கி. வீரா வீரா இப்போ ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க என்றால் முயன்று தனக்கு கிட்டிய விஷயங்களை கோர்த்து. ஓ, ஃபேமிலியோட லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆச்சே, அவங்கள கேக்குறீங்களா என்று ரிசப்ஷன் பெண் வினவவும் கண்கள் கலங்கி குளம் கட்ட, ஆமா அவங்கதான் என்றாள் மீனாட்சி வேகமாக தலையை ஆட்டியபடி. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க, அங்க ஐசியூல இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு எனவும் அவள் கூறுவதை கூட முழுதாக கேட்க திராணி இல்லாமல் வேகமாக ஓடினாள் மீனாட்சி. ஐசியூவை அடைந்து கதவில் உள்ள சிறிய வட்டமான கண்ணாடி வழியே உள்ளே நடப்பதை பார்க்க முயன்றாள்.
தன் கண்கள் கண்ட காட்சியில் மொத்தமாக உறைந்து போனாள் அவள். மருத்துவமனை படுக்கையில் வீரா அசையாமல் கிடந்தான். முகம் முழுதும் இரத்தக்கரைகள், காயங்கள். அவனது மார்புக்கூடு வேகமாக எழுந்து மூச்சுக்காக சிரமப்பட்டது. 2 நர்சுகள் வேகமாக ஓடி வந்து வீராவின் முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்கை அணிவிக்க அவள் கண்ட காட்சி பெண்ணின் மனதை சுக்குநூறாக உடைத்தது. உள்ளே மருத்துவர்கள் அவசரத்துடன் வேலை செய்தனர். அவர்களில் ஒருவர் வீராவின் ஆடைகளை களைய கத்தரிக்கோள்களை எடுத்துச் சென்று அதை வெட்டுவதையும், செவிலியர்கள் காயங்களிலிருந்து வரும் இரத்தத்தை கவனமாக பஞ்சால் சுத்தம் செய்வதையும் பார்த்தவள் தன்னிரு கை கொண்டு வாயை அழுந்த மூடியபடி கதறினாள் மீனாட்சி. அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் அருகில் இருந்த நாற்காலியில் பொத்தென்று விழுந்தாள் மீனாட்சி. தன்னிரு கையின் மத்தியில் வீரா அணிவித்த செயினின் டாலரை பிடித்து கண்களில் வைத்து முகத்தை கைகளால் மூடி, வீர் வீர் என்கிட்ட திரும்ப வந்துடுங்க வீர், பிளீஸ் வீர், என்ன தனியா விட்டுடாதீங்க வீர், நீங்க இல்லாம நான் செத்துடுவேன் வீர் என்றபடி அழுகையில் விம்மி கரைந்தாள். வெகு நேரம் கழித்துத்தான் டாக்டர் கதவை திறந்து வெளியே வந்தார். இருக்கையிலிருந்து எழுந்து வேகமாக அவரை நெருங்கினாள் மீனாட்சி. டாக்டர், என் வீருக்கு என்னாச்சு? அவர் எப்படி இருக்கார் என்றாள் குரல் நடுங்க. நீங்க யாரு என்ற டாக்டர் மீனாட்சியின் முகத்தை கூர்ந்து பார்த்தார். நான் வீராவோட ஃப்ரெண்ட் என்றவள் குரல் கண்ணீரை துடைத்தபடி மெல்ல வெளிவந்தது. ஓ, அவர் பேரு வீராவா? உங்களை தவிர வேற யாரும் வரலையா? ஐ மீன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது என்றார் யோசனையாக. அது வரல சார், இனிமேதான் சொல்லணும். இப்போ அவர் எப்படி இருக்கார் என்றால் வழிந்த கண்ணீரை துடைத்தபடியே. ஹீ இஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். அவர் இப்போ ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் இருக்கார். தலையில அடிபட்டிருக்கு. எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா மேற்படி சிகிச்சைக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கன்சர்ன் கண்டிப்பா வேணும். முடிஞ்சா நீங்க சைன் பண்ணுங்க என்றவர் நடந்து கொண்டே பதிலளிக்க நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தவுடன் மீனாட்சியின் இதயம் நடுங்கியது. வேகமாக டாக்டரை பின்தொடர்ந்தவள், டாக்டர், அவர் கூட இருந்த அவரோட அம்மா அப்பா அவங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க என்றால் அவர்கள் இருப்பு சற்றே ஆறுதல் அளிக்கும் என்று எண்ணி ஒரு நொடி நின்றவர் மீனாட்சியின் முகம் பார்த்து, தே ஆர் நோ மோர். இவர் பிழைச்சதே பெரிய விஷயம். இவர் மட்டும் கார்ல இருந்து வெளியே கிடந்திருக்கார். அங்க இருந்த மைல்கல்ல தலை அடிபட்டிருக்கு. பிளட் லாஸ் அதிகம்தான். கார் உள்ள இருந்திருந்தா கஷ்டம்தான். ஸ்கேன் சொல்லி இருக்கேன். சீக்கிரமா அவங்க ஃபேமிலியில யாரையாவது வர சொல்லுங்க. மருத்துவர் மீனாட்சியிடம் கூற வேண்டியதை கூறிவிட்டு நடந்து சென்று விட்டார். கையில் அலைபேசியை வைத்திருந்த மீனாட்சியின் கை கிடுகிடுவென ஆடியது. இப்போது அவளுக்கு யாரேனும் உதவ வேண்டும். எப்படியாவது அவள் வீராவை காப்பாற்ற வேண்டும். இப்போது யாருக்கு அழைப்பது என்று யோசித்தவள் வேகமாக வீராவின் கம்பெனி நம்பருக்கு அழைத்தாள். அங்கே அழைப்பு ஏற்கப்பட்டவுடன், நான் மீனாட்சி பேசுறேன். நான் இங்க இந்த ஆஸ்பத்திரியில இருந்து கூப்பிடுறேன். வீரா, அவர் அம்மா அப்பா எல்லாரும் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ ஹெல்ப் தேவை. இந்த விஷயத்தை எப்படியாவது மகாதேவன் சார் பிஏவுக்கு சொல்ல முடியுமா? இட்ஸ் அன் எமர்ஜென்சி என்று கூறிவிட்டு உதவிக்காக காத்திருந்தாள் மீனாட்சி. வர்மா அணிவித்த செயினை உள்ளங்கையில் தாங்கி கண்களில் ஒற்றியவாறு, முருகா, என் வீருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் வீர என்கிட்ட திரும்ப வந்துடணும். முருகா முருகா முருகா, பிளீஸ் முருகா என்று அந்த லாக்கெட்டிடம் மீண்டும் மீண்டும் கூறியபடி கண்ணீர் வழிந்தோட அமர்ந்திருந்தாள் மீனாட்சி. முழுதாக 2 நாட்கள் கழித்து ஆங்காங்கு சிறிய தையல், தலையில் பெரிய கட்டு, கையில் பிராக்சருடன் வீரா கண்விழித்தான். வீரா கண்விழிக்க எடுத்துக்கொண்ட நேரம் முழுதும் உணவின்றி, கண்களில் ஒரு பொட்டு உறக்கமின்றி மீனாட்சி அவன் அருகிலேயே சேரை எடுத்து போட்டு அமர்ந்து கண்ணீர் வடிய அவன் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். மானிட்டரின் மெல்லிய பீப் பீப் என்ற ஒளியும், வீர் சீக்கிரம் என்கிட்ட வந்துடுங்க, பிளீஸ் வந்துடுங்க வீர், பிளீஸ் வீர் என்ற மீனாட்சியின் முனகல் சப்தம் மட்டுமே கேட்க, மெல்ல மேல் இமைகள் அசைய வழியில் சுணங்கிய முகத்தோடு ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்த கையை அசைத்தான் வீரா. வேகமாக எழுந்து அவன் அருகில் குனிந்தாள் மீனாட்சி.
வீர் என்று கலங்கிய கண்களோடு மெதுவாக அழைத்தாள் மீனாட்சி. அவன் லேசாக திறந்திருந்த கருவிழிகள் குரல் வந்த திசையை நோக்கி மெல்ல நகர்ந்தது. குழப்பமான முகத்துடன் புருவம் சுருக்கியபடி முயன்று பேச முயற்சி செய்து கண்களை மெல்ல மூடி திறந்தவன், எனக்கு எனக்கு என்னாச்சு? யார் யார் நீ என்றான் வீரா மீனாட்சியின் முகம் பார்த்து. வீராவின் இந்த கேள்வியில் மீனாட்சிக்கு மூச்சடைத்தது. அவளது விரல்கள் வீரா அணிவித்த செயினை இறுக்கமாக பற்றியது. வீர், நான் உங்க மீனுக்குட்டி என்று தன் குரலில் தடுமாற்றத்துடன் ஆரம்பித்தாள் மீனாட்சி. அவள் முடிப்பதற்குள் அறையின் கதவு திறக்கப்பட்டது. ஒரு இளைஞன் அண்ணா என்ற குரலோடு அவசரமாக உள்ளே நுழைந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மீனாட்சி உறைந்து போனாள். அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. வீரா தனது தலையை மெதுவாக குரல் வந்த திசை நோக்கி திருப்பினான். அவனது சோர்வடைந்த கண்களில் தனக்கு தெரிந்த தன் தம்பியின் உருவம் கண்டுகொண்டது போல் லேசான நம்பிக்கை மின்னியது. வீராவின் அருகில் வந்த அவன் தமையன், அண்ணா என்னாச்சு அண்ணா என்றபடி அவன் அருகில் வந்து வீராவின் கைப்பிடிக்க மெல்ல கண்களை அசைத்தான் வீரா. அந்த இடத்தில் மேலும் இருக்க முடியாமல் படபடக்கும் கனத்த இதயத்துடன் கண்ணீர் வழிய மீனாட்சியின் பாதம் அந்த அரைவாசலை நோக்கி வெளியேறியது. அறைக்கு வெளியே சென்ற மீனாட்சி தன் நெஞ்சில் கை வைத்து சுவரில் கண்மூடி சாய்ந்து நின்றாள். அழுகையில் அவள் நாசி விம்மி புடைத்தது. என் வீருக்கு என்ன யாருன்னு தெரியலையா? இல்ல, அப்படி இருக்காது, கண்டிப்பா இருக்காது. மனதினுள் பல கேள்விகள், ஆனால் விடை மட்டும் தெரியவில்லை. அடுத்த சில நொடிகளில் வீராவின் தமையன் என்று அறிமுகமானவன் மருத்துவர் அறை நோக்கி வேகமாக நடந்தான். கண்களை துடைத்தபடி மீனாட்சி அவனை பின்தொடர்ந்தாள். மருத்துவர் அறைக்குள் அவன் நுழைய படபடக்கும் இதயத்துடன் வெளியே நின்று மருத்துவர் கூறுவதை கேட்க தயாரானாள் மீனாட்சி. தன்னை யாரென்று யாருக்கும் அறிமுகப்படுத்த விரும்பவில்லை அவள். உற்றவனே நீ யாரென்று கேட்கும்போது மற்றவனிடம் தன்னை மெய்ப்பிக்க அவள் துளியும் விரும்பவில்லை. சில நொடிகளில் ஒரு குரல் கேட்டது. சார், நான் ஆரியவர்மன். அவர் என் அண்ணன் வீரேந்திரவர்மன். எங்க அப்பாதான் மகாதேவவர்மன், வர்மா சாஃப்ட் சொல்யூஷன் சேர்மன். சாரி சார், உடனே வர முடியல என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் ஆரியன். ஆரியன் கூறிய விவரம் அனைத்தும் அவளுக்கு முன்னமே தெரிந்த விவரம்தானே. ஆரியன் வெளிநாட்டில் படிக்கின்றான் என்று முன்னமே மீனாட்சிக்கு தெரியும். அதனால்தான் அவனுக்கு அழைக்கவில்லை. ஆரியன் தொடர்ந்து பேசுவதை கேட்டு மார்பில் கை வைத்து சுவரில் சாய்ந்தாள் மீனாட்சி. டாக்டர், என் அண்ணா வர்மா எப்படி இருக்கான் என்றான் ஆர்யா. மருத்துவரின் குரல் அமைதியாக வெளிவந்தது. எஸ், அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்கள எங்க என்று அறிய அறைவெளியே சற்றே பார்த்தவர் ஆரியன் மருத்துவர் பதிலுக்காக காத்திருப்பது கண்டு, ஓகே, இட்ஸ் ஓகே, ஹீ ஸ்டேபிள் நவ். ஆனா அதிர்ச்சியால அவருக்கு மெமரி லாஸ் ஆகியிருக்கு. இட் சீம்ஸ் டு பி அ ஷார்ட் டேர்ம் அம்னீசியா, அதாவது குறுகிய கால மறதி நோய். அந்த மறதி எப்போ இருந்துன்னு, அதாவது கொஞ்ச நாள் முன்னாடியா, இல்ல கொஞ்ச மாதம் முன்னாடி இருந்தா, இல்ல சில வருடங்கள் முன்னாடி இருந்தான்னு அவர் வாய் திறந்து பேசினாதான் கண்டுபிடிக்க முடியும். காலப்போக்கில் ஞாபகம் வரலாம், வராமலும் போகலாம். இட்ஸ் ஹார்ட் டு ப்ரெடிக்ட். உறுதியா எதுவும் சொல்ல முடியாது என்றார் மருத்துவர். வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சிக்கு மருத்துவர் கூறிய வார்த்தைகள் குத்தியிட்டியாய் அவள் நெஞ்சில் பாய்ந்தது. வீர், என் வீர் என்ன மறந்துட்டாரா? அவருக்கு என்னோட ஞாபகம் இல்லையா என்று மனதினுள் நினைத்து தன்னிரு கை கொண்டு வாயை அழுந்த மூடி அழுகையில் குமுறினாள் பெண். தான் கேட்ட விஷயத்தில் இருந்து வெளிவர முடியாமல் கால்கள் தடுமாற வீராவின் குழப்பமான முகம் அவள் கண்முன் தோன்றி இம்சிக்க வாயை அழுந்த மூடியபடி கண்ணீர் விழிகளோடு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஓடினாள் மீனாட்சி. வீராவின் அந்நியமான பார்வை அவளை உயிரோடு கொன்றது. அங்கே இருந்த பாத்ரூமுக்குள் நுழைந்தவள் அங்கே யாரும் இல்லாதது கண்டு வாஷ்பேஷின் அருகே வாய்ப்பொத்தி கதறி அழ ஆரம்பித்தாள் மீனாட்சி. தான் கல்லூரியில் சேர்ந்தது முதல்
வீராவை கண்டது, அவனுடன் தனக்கு கிடைத்த நட்புறவு, பின் காதல் என்று இப்போது அவனுடன் ஒன்றாக வாழ்ந்த கடந்த 9 மாதங்களையும் நினைத்து பார்த்தவளுக்கு அழுகை பீரிட்டு வெளிவந்தது. வீரா இனி அவன் தனக்கில்லை. கடந்து போன நாட்களும் வீராவின் காதலும் இனி தனக்கில்லை என்று நினைக்க நினைக்க தன்னையே மாய்த்து கொள்ளலாமா என்று கூட தோன்றியது மீனாட்சிக்கு. சேலை தலைப்பால் வாய்ப்பொத்தி சாய்ந்து அழ தோளில்லாமல் பாத்ரூம் சுவற்றில் சாய்ந்து சப்தம் வெளிவராமல் கதறி அழ ஆரம்பித்தாள் மீனாட்சி. எவ்வளவு நேரம் ஆனதோ அவளுக்கே தெரியவில்லை. திடீரென்று உள்ளே வந்த ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண் மீனாட்சி அழுது கொண்டிருப்பதை பார்த்து வேகமாக அருகில் வந்தார். என்னம்மா, ஏன் அழுகிற எனவும் கண்களை துடைத்தவளுக்கு அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர் முன்னாலேயே குமுறி குமுறி அழுக ஆரம்பித்தாள். மீனாட்சியின் நாடி பிடித்து நிமிர்த்தி, இங்க பாருமா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். ஏதோ பெருசா நடக்க வேண்டியது இதோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ, அழாதம்மா என்று பொதுவாக பேசி ஆறுதல் கூறி மீனாட்சியின் கண்களை துடைத்தார். சிறிய வார்த்தைதான் என்றாலும் அதிலிருந்த உண்மை அவள் நெஞ்சை திடப்படுத்தியது. ஆம், நடந்த விபத்தில் வீரா உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம். இதில் தன்னை மறந்த இந்த நிகழ்வை விட அவன் உயிர் முக்கியமாகப்பட்டது பெண்ணவளுக்கு. நிதர்சனம் புரிய அழுகை மெல்ல மட்டுப்பட்டது. ஆனால் மருத்துவர் கூறிய எப்போது வேண்டுமானாலும் ஞாபகம் வரலாம் என்ற உரமான வார்த்தை மீனாட்சியின் நம்பிக்கை வேரூன்றி வளர பேருதவி புரிந்தது. கண்களை அழுந்த துடைத்தவள் தனக்கு முன்னிருந்த பெண்ணை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு தான் எங்கு சொல்கிறோம் என்று தெரியாமல் மருத்துவமனையை விட்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்தாள் வீரேந்திரவர்மாவின் மீனாட்சி.